இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26/6/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் 6 மணி ஷோ பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர் கிடச்சிது, இதுலேருந்து நமக்கு கொடுத்த நம்பர் எப்படி பாஸ் ஆகிருந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 738 73. இது ஃபஸ்ட் ரிசல்ட்டு. சரிங்களா? 73ங்கிறது ஃபஸ்ட் ரிசல்ட்டு. செகண்ட் ரிசல்ட்டு பொறுத்த வரைக்கும் 28 354. சரிங்களா? அதே மாதிரி 526/07. நமக்கு இன்றைக்கி கொடுத்த நம்பர் வந்து சூப்பராக வின்னிங் வந்துருந்துச்சு. நமக்கு வந்து 6ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் கட்டாயம் ஆட்டத்தில் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆல் போர்டில் ஒரு செம்மையாக வின்னிங் வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆல் போர்டில் 6ஆம் நம்பர் தட்டி தூக்கணுமா, அதே மாதிரி 7ஆம் நம்பர் செம்மையாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 2 நம்பர் கிடச்சிது, செம்மையாக ஒரு வின்னிங். அதே மாதிரி தான் இந்த ட்ராவலையும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆல் போர்டு நம்பரில் ஓரளவுக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஆல் போர்டில் 2 நம்பர் தான், 4 நம்பர் கொடுக்குற 2 நம்பர் கண்டிப்பாக பாஸ் ஆகும். அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு வரோம். கண்டிப்பாக இந்த மாதிரி பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த முறையும் கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 8 மணி ஷோ 6 மணி ஷோவுக்கு நமக்கு என்ன மாதிரி மேட்ச் ஆகுது, 6 மணிக்கு நமக்கு கிடச்ச ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 607. இதுதான் அடித்த ரிசல்ட்டு. இதிலேருந்து என்ன மாதிரி நம்பர்கள் இன்றைக்கி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது 6 மணி ஷோவுக்கு என்ன மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சில நம்பர்கள் நமக்கு கன்ஃபார்ம் நம்பராகவே கிடச்சிருக்கு. அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம். சி போர்டில் தான் வந்து நமக்கு 2 நம்பர் கொடுப்போம். எப்போயுமே சி போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கன்ஃபார்மாக கொடுப்போம். அதே மாதிரி பி போர்ட்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கன்ஃபார்மாக கொடுப்போம். அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். அந்த மாதிரி வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கங்க. சரிங்களா? இதில் வந்து நமக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய என்னன்னா 2ஆம் நம்பர். எதனால் 2ஆம் நம்பர் வரணும், இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டால் எனக்கு 6க்கு 2 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் 2ஆம் நம்பர் தான் ஆடுவாங்க. அதில் மாற்றமே இல்லை. அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். 6ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பவர்ஃபுல்லாக வரக்கூடிய நம்பரும் கூட இல்லையா? இந்த 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கணக்கில் கொடுக்குறோம் அப்படின்னா 2ஆம் நம்பர் வந்து நமக்கு 6க்கு 2ங்கிறது எப்போயுமே எவர்கிரீன் நம்பரு. அது அப்படி தான் வரும். 5க்கு 2 6க்கு 2 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. 2ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு 2ஆம் நம்பர் அதிகபட்சமாக ஆட்டத்தில் வரணும். ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 607. இதுக்கு எப்படி பார்த்தா 2ஆம் நம்பர் மேட்ச் ஆகும். சரிங்களா? அந்த மாதிரி எதுவும் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க. கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். சரிங்க. 2ஆம் நம்பர் வரல அப்படின்னு என்னங்க வரும் அப்படின்னா 2ஆம் நம்பர் வரல அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக 8ஆம் நம்பர் வரும். எதனால் 8ஆம் நம்பர்னால் 2 ஃபார்மேட் கொடுக்குறோம். ஒன்று புரியுதுங்களா? எப்போயுமே நான் கொடுத்தக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் 2 ஃபார்மேட் கொடுப்போம். ஒன்று பெருசு, இன்னொரு நம்பர் வந்து நமக்கு சின்ன நம்பர் கொடுப்போம். எப்போயுமே அப்படி தான் கொடுப்போம். அந்த மாதிரி தான் நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கும். ஒன்று பெருசாக இருக்கும், இன்னும் சிறுசாக இருக்கும். 2 நம்பர் இது எப்போயுமே அப்படி தான் பேஸ் பண்ணி ஆடுவாங்க. டியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக மேட்ச் ஆகுன்னு எடுத்துங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 6 மணி ஷோவில் எனக்கு ஏ போர்டு 8 அல்லது 2 அப்படிங்கிற 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, 0 கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு 0 வந்து அதிகமாக வரக்கூடிய நம்பர் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். அந்த நம்பர் தான் வரப்போகுது. சரிங்களா? அந்த நம்பர் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் தெளிவாக. நம்ம அடிக்கடி 0 வரப்பெல்லாம் உங்களுக்கு டியராகட்டும் கேலாகட்டும் ரெண்டுலேயுமே இப்போ இந்த மாதம், அதாவது நம்ம 6வது மாதம் நமக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய நம்பர் என்ன, 0க்கு அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர் 1ஆம் நம்பர். 1ஆம் நம்பர் தான் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 0க்கு 1ங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். 0க்கு 1ஆம் நம்பர் கொஞ்சம் அதிகபட்சமாக மேட்ச் ஆகுது. உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். நம்ம என்னங்கன்னா 21 அப்படின்னு வரணும். இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா 81 அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு அது ஏதாவது 21 81 அப்படிங்கிற நம்பர் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இருந்த இடத்துக்கு தான் சொல்கிறேன். இப்போ நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே வரணுங்கிறதுல வந்து கட்டாயம் கிடையாது இல்லையா? இந்த மாதிரி மெத்தடில் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் நம்ம காலையில் நேற்று கொடுத்த நம்பரில் நம்ம என்ன கொடுத்தோம், 6ஆம் நம்பர் கட்டாயமாக வரும், 7ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும். 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு கொடுத்தோம். அதே மாதிரி 6 7 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு. அதே மாதிரி நம்ம என்ன கொடுத்தோம், நடுவில் 5ஆம் நம்பர் கொடுத்தோம். நம்ம என்ன 657ன்னு கொடுத்தோம். அடித்த நம்பர் என்ன கொடுத்தாங்க, 607ன்னு அடிச்சிட்டாங்க. 607ன்னு அடித்தாங்க. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? அந்த மாதிரி தான் ஆடினாங்க. அதே சேம் மெத்தடை தான் நம்ம இன்றைக்கும் பயன்படுத்தியிருக்கோம். அதே மெத்தடை தான் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி தான் நமக்கு பி போர்டில் 3ஆம் நம்பர் கொஞ்சம் பேஸாக இருக்குது. எப்படிங்கன்னா 0க்கு 3ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 0க்கு 3ங்கிற நம்பர் வரணும். அதாவது வந்து 0க்கு வந்தால் 1ஆம் நம்பர் வரணும், இல்லை அப்படின்னா 3ஆம் நம்பர் தான் வரும். 0க்கு 3ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அப்படி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். வந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா? உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ரா ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். சரிங்களா? அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். வந்த எடுத்துங்க. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா சி போர்டில் 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும்.
எதனால் அங்கே 5ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு கேட்டால் சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 7க்கு 5ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அந்த மாதிரி வருதுன்னு பாருங்கள். ஏற்கனவே 7க்கு 5 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. 7க்கு 5 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதை கனெக்ட் பண்ணி 7க்கு 5ஆம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகணும். அந்த மாதிரி வருதுன்னு பாருங்கள். நம்ம என்ன நினைக்கிறோன்னா வந்தால் 215 அப்படிங்கிற நம்பர் வரணும், இல்லைனா 815 அப்படிங்கிற நம்பர் வரணும். இல்லை அப்படின்னா 235 835 815 இந்த மாதிரி மெத்தடில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதாவது அதிகபட்சமான நம்பராக நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இதுதான் கிடச்சிருக்கு. அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் வந்தால் உங்களுக்கு 7க்கு 5ன்னு வந்துடணும், 7ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர்னு வந்துடணும். அப்படி இல்லை அப்படின்னா 0க்கு 1 வரணும், அப்படி இல்லைன்னா 0க்கு 3ன்னு வரணும். அதே மாதிரி ஏ போர்டில் 6ஆம் நம்பர் 6க்கு 2 6க்கு 8 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதில் எனக்கு ஒன்றால் தான் பெரிய நம்பர் பேஸை ஆடுவாங்க, பெரிய நம்பர் வச்சு ஆடுவாங்க, இல்லைன்னா சின்ன நம்பர் வச்சு ஆடுவாங்க. இந்த 2 நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதுலேயும் நம்ம குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சி போர்டில் வந்து பெரிய நம்பர் இல்லையா, அப்போ அந்த பெரிய நம்பருக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், சின்ன நம்பர் கொடுத்துருக்கோம். சின்ன நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இப்போ வந்து 1ஆம் நம்பருக்கு அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர் 3ஆம் நம்பர் தான். 3ஆம் நம்பர் 1ஆம் நம்பர். அப்போ அதை விட 1 விட 0 விட பெரிய நம்பர் 1 அல்லது 3 இருக்கலாம். 1 வச்சா பக்கத்தில் இருக்க நம்பர் வைக்கலாம், இல்லை அதை விட கொஞ்சம் தாண்டி 3ஆம் நம்பர் வைக்கலாம். அந்த கணக்கு தான் வருது. அதே மாதிரி 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி சின்ன நம்பர் வைக்கலாம், 6 விட சின்ன நம்பர் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 6 விட பெரிய நம்பர் என்ன இருக்குது, 8ஆம் நம்பர் தான் இருக்குது, அதுதான் வைக்கணும். இந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆட்டம் வருது. இது மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். நம்ம ஒரு கணக்கு வச்சு தான் கொடுக்குறோம். ஏன்னா பேசிக்காக நமக்கு 3ஆம் நம்பர் வருது அப்படின்னா பேசிக்காக காமனாக வரக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அது போக நமக்கு என்ன வேல்யூ உள்ள நம்பர் ஏ போர்டில் கிடச்சிருக்கு, என்ன சி போர்டில் கிடச்சிருக்கு, என்ன பி போர்டில் கிடச்சிருக்கு, அதை டிபேட் பண்ணி தான் அடுத்த நம்பர் என்னங்கிறது நமக்கு தெரியும். அப்படி தான் நம்ம கணிக்கிறோம். இப்போ மட்டும் இல்லை, எப்போயுமே அப்படி தான் கணிக்கிறோம். அதனால் நமக்கு கட்டாயமாக வின்னிங் வரும். சரிங்களா, அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். இப்போ நான் கொடுத்தங்கிறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர். ஏங்க 4 நம்பர் கொடுக்குன்னா 6க்கு 4 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். சாரி, 7க்கு 4 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். 7ஆம் நம்பருக்கு 4 நம்பர் வருதான்னு பாருங்கள். 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் வந்து நாளைக்கு ஆடக்கூடிய நம்பர் 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது வருதுன்னு எனக்கு 3ஆம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதாவது 25 43 அப்படிங்கிற இந்த மெத்தடுக்குள்ளே ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எது வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி 8 மணி ஷோவுக்கு நமக்கு என்ன நம்பர் கிடச்சிது, 8 மணிக்கு பொறுத்த வரைக்கும் 460 73. சரிங்களா. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து 28 354 இல்லையா, 54 தான் நமக்கு வரக்கூடிய நம்பராக இருக்குது. இந்த நம்பரை கணக்கில் வச்சு தான் நம்ம அடுத்த நம்பர் கொண்டு வரோம். அடுத்த நம்பர் என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு 7ஆம் நம்பர். சரிங்களா, ஏ போர்டு 7ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த பக்கம் எழுதிக்கலாமே. ஏ போர்டு 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எதனால் அங்கே 7ஆம் நம்பர் வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான ஒரு காரணம் இருக்குது. ஏன் 7ஆம் நம்பர் வருதுன்னா இன்றைக்கி 3க்கு 7ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க. 3ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம 7ஆம் நம்பர் வருதுன்னு எதிர்பார்க்கலாம். 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து 7ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள், வந்து எடுத்துங்க. அதே மாதிரி 7ஆம் நம்பர் வரல அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர். 3க்கு 8ன்னு வருமா அப்படின்னா கட்டாயமாக வரும். 3ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பரு நமக்கு வரும். ஏன்னா ஏற்கனவே ஒரு ட்ராவலில் நமக்கு வந்திருக்கு, அதை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 8க்கு 3ன்னு கொடுத்துருக்காங்கன்னா அதே மாதிரி 3க்கு 8ன்னு தான் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறக்கும் அதிகபட்சமான சான்சஸ் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி நம்ம 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். 8ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகணும்னு தான் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் பி போர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. யாருக்காச்சும் 9ஆம் நம்பர் இல்லைங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 9ஆம் நம்பர் வருதுங்க பி போர்டில் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடுத்துங்க. பி போர்டு ஸ்ட்ராங்கு. சரிங்களா, பி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகணும்னு தான் காமிக்குது. அந்த மாதிரி ஏதாவது இல்லைங்க எனக்கு சொன்ன மாதிரி 5க்கு 9 தாங்க வரணும் அப்படின்னு காமிக்கிறதுனா எடுத்துங்க. 5ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும். அது இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் 0க்கு 9 5க்கு 9ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி 1ஆம் நம்பருக்கு 0 வருது இல்லையா, அதே கணக்கு தான் நமக்கு இங்கேயும் வரும். அதே மாதிரி மெத்தடில் வர வாய்ப்பு இருக்குது. பெரிய நம்பர் டேரெக்ட் ஆப்போசிட்டு சின்ன நம்பர். சரிங்களா, பெரிய நம்பர் டேரெக்ட் ஆப்போசிட் சின்ன நம்பர் அப்படி தான் ஆடுறாங்க இந்த மாதம். அந்த மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல் கட்டம் 2வது கட்டம்லாம் இல்லை, ஃபஸ்ட்லேயே வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஃபைனல் நம்பராக கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் ஆடுறாங்க. அந்த கணக்கு பார்த்தாலும் நமக்கு அந்த மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதை கணக்கு பண்ணி 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேஸ் ஆகுது. ஏன் 1ஆம் நம்பர்னால் 5க்கு 1 அதான் சொல்லலாம். டேரெக்ட் 1ஆம் நம்பருடைய பெரிய நம்பருடைய டேரெக்ட் சின்ன நம்பர். சரிங்களா, அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது.
ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சின்ன நம்பர்னு நமக்கு அப்படி தான் வரும், டேரெக்டாக சின்ன நம்பர் தான் வரும். அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 3க்கு டேரெக்ட் சின்ன நம்பர் 7, அதே மாதிரி 8ஆம் நம்பர் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 5ஆம் நம்பருக்கு டேரெக்டாக சின்ன நம்பர் வந்து 1ஆம் நம்பர், அதே மாதிரி 9ஆம் நம்பர் 2 நம்பருமே எவர் கிரீனாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. அதே மாதிரி 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. இவர் தான் 2ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் வந்து சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதான்னு பாருங்கள். 4ஆம் நம்பர் குழம்பிடாதீங்க. 2ஆம் நம்பர் ஏன் 2ஆம் நம்பர்னால் 4க்கு 2 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க. அந்த மாதிரி 4க்கு 2 உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஆடுறாங்களா அப்படின்னு பாருங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 4ஆம் நம்பர் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 போட்டு குழப்பம் வேணாம், எப்போது ஜெயிச்சிடலாம். 2ஆம் நம்பர் சரிங்களா, 2ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 0 வரணும். இது தெரிஞ்சு எனக்கு இப்படி தான் வருது. அதாவது 792ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்காச்சும் 792 இல்லைங்க எனக்கு சொன்ன மாதிரி 792 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். 92க்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா. பிசியில் யாருக்காவது 92 வருதுங்க, பிசியில் எனக்கு 92 வருதுங்க அப்படின்னா பிசியில் 92 ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா பிசி 92க்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு கணக்கில் வருது. உங்களுக்கு கணக்கு வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் கொடுத்துருக்கோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா. அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா.